சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு இன்ஸ்டன்ட் பாயாச பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு ரெசிபி தான். ஸோ இப்போ அவங்களுக்காக இந்த ரெசிபி செய்யலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்றதும், இந்த பவுடர் ரெடி பண்ண பிறகு இது எப்படி பாயாசமாக செய்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இன்ஸ்டன்ட் பாயாச பவுடருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சர்க்கரை 1 கப், பாசிப்பயிறு 3/4 கப், 1/4 கப் சேமியா. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா இது வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் சேமியாவை கட் பண்ணிக்கோங்க. முந்திரி வந்து ஒரு 8 முந்திரி எடுத்திருக்கேன், ஏலக்காய் 4, நெய் 1 ஸ்பூன், ரவை 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பால் பவுடர் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பை வறுத்துக்கலாம். அதாவது பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்த சிறுபருப்பை வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஸோ வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து செவுக்க வறுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக தான் வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுபருப்பு, அதாவது பாசிப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக செவுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து ரொம்பலாம் வந்து கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு செவந்து இதில் வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி வாசனை வரும்பொழுது நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு செவந்துருச்சு. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம ரவை, அப்புறம் முந்திரி, ஏலக்காய், சேமியா இதெல்லாம் வறுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்ததாக முந்திரி ஏலக்காவை வறுத்துக்கலாம். அது கூடவே வந்து ரவையும் வறுத்துக்கலாம். இப்போ அதுக்காக வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக வந்து நெய் ஊற்ற போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து நெய்யில் வறுத்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப அதிகமாகலாம் ஊற்ற போகிறதில்ல, ஒரே ஒரு 2 ட்ராப் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து முதல்ல முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து முந்திரி வந்து கொஞ்சம் செவக்கட்டும். இது கூடயே வந்து நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம வந்து அரைக்க போகிறதில்ல, அதனால் வந்து சேமியாவையும் முந்திரியும் ஒன்றாவே நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் சொன்னதே, அந்த 1/4 கப் அளவுக்கு சேமியா வச்சுருக்கோம். இது வந்து நல்லா செவக்கணும். இப்போ இதை வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் எதுக்காக நெய் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேமியாவில் அந்த நெய் படும் போது உங்களுக்கு நம்ம பாயாசம் செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து சேமியா வந்து வறுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சேமியா வந்து ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக ரவையை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக 1.5 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரவையை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது லைட்டாக சிவந்தால் போதும், ரொம்ப சிவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவை வந்து கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த ரவையோடு சேர்த்தே வறுத்துக்கலாம். ஸோ ஏலக்காய் வந்து ரொம்ப வறுப்படணும்லாம் அவசியம் இல்லை. இது கடைசி ஸ்டேஜில் நம்ம அந்த ஏலக்காவை போட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்போட நம்ம ஏலக்காவையும் ரவையும் சேர்த்துக்கலாம். வந்து இதை ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம வந்து பாசிப்பயிறு, அதாவது சிறுபருப்பு, அதுக்கப்புறம் ரவை, இது ரெண்டுத்தையும் வறுத்துருக்கோம். ஏலக்காய் 4 ஏலக்காய், ஸோ இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிடலாம்.
இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பாயாச பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சேமியாவையும் முந்திரியும் இதில் வந்து கலந்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம அதை கலந்துட்டு எப்படி பாயாசம் வைக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். பாயாசம் வைக்கிறதுக்காக நான் வந்து பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஆறின பால். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல வந்து சேமியாவையும் முந்திரியும் இதோட கலந்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாயாச பவுடர் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பால் வந்து வெது வெதுப்பாக இருக்குது. இது ரொம்ப சூடாக இருக்கும்பொழுது நம்ம பவுட்ரு போடக்கூடாது. இது வெது வெதுப்பாக இருக்கும்பொழுது 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் காசுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 கப் பால் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். இந்த சேமியா வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருந்ததுன்னா அது காமிக்கும். அதை வச்சே நமக்கு வந்து பாயாசம் ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் வந்து இதில் சேமியாவும் போட்டேன். சேமியா போடும்போது அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஒரு 5 நிமிஷம் விடலாம். இப்போ நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து சக்கரை அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பாயாச பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பாயாச பவுடரை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். அண்ட் பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.